இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம். அந்த காலையை பார்த்த உடனே ஒரு கம்பீரம், ஒரு தைரியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். கடினமான உழைப்பாளிகள், ரொம்ப நம்பிக்கையானவங்க, ரொம்ப அன்பானவங்களும் கூட. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்வாங்க. எல்லாரும் பேசக்குள்ள ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. நிலராசி என்பதனால பொறுமை இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முடிவுமே ரொம்ப தெளிவாக எடுக்கக்கூடியவங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்ல ஒரு லாப நோக்கோடு கொண்டுட்டு போகக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். உடுத்துகிற உடையாகட்டும், இருக்கிற வீடாகட்டும் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பெரும்பாலும் ஒரு 30-35 வயதுக்கு பக்கமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன ஒரு எல்லையை அடையணும்னு நினச்சாங்களோ அந்த எல்லையை அந்த 35 வயதுக்குள்ளேயே அடையக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேண்டும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதை செஞ்சு பாருங்கள். நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி நீண்ட நாளாக நீங்கள் வாங்கணும்னு நினச்ச வண்டி வாகனத்தை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. நீண்ட நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களாம் இந்த காலகட்டத்தில் கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஏக்கம், ஒரு சிலருக்கு வண்டி வாகனமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வீடாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு கல்யாண கனவுகளாக இருக்கலாம். அந்த நீண்ட நாள் ஏக்கம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைவேறும். ஒரு சிலருக்கு குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாள் ஆசை இப்போ நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது. கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்திரனோட நகர்வு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுத்தாலும் அரசாங்க காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை, குறிப்பாக அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஆசைப்படுவீங்க. அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்கள்லாம் நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு சீட்டு கிடைக்கலையே, நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கலையே அப்படின்னு அவஸ்தைப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செய்தி தேடி வரும். வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். கொடுத்த கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் போய் திருப்பி கேட்டிங்கன்னா கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். கொடுத்த கடனை திருப்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கே கேட்ட பேர் வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க, அவசரம் காட்ட வேண்டாம். குறிப்பாக இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகள் மற்றவங்க மூலிமா தான் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மனைவி வழி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக நிறைவேறாமல் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி, நல்ல விரும்பிய நீண்ட நாளாக விரும்பிய ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். குரு பகவான் உங்களுடைய ராசியில் 1ஆம் இடத்துல இருக்கிறார். வியாபாரத்தில் மலமலன்னு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம்.
போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு யோகமும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் உங்களுடைய ராசியில் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஆடம்பரமாக ஏதாவது விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்துக்குவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் அமையும். அங்கே நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சாக இருக்காது. மற்றவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவங்களாம் இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுடைய கவனத்தையும் நீங்கள் ஈர்ப்பீங்க. மற்றவங்களுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப முன்னேற்றமான வாரமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் உங்களுடைய ராசியில் 11ஆம் இடத்துல இருக்கிறார். தகப்பனார் மூலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். வீடு கட்டுவதற்கான பூமி பூஜையில் இந்த காலகட்டத்தில் போடுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். ராகு பகவான் உங்களுடைய ராசியில் 10ஆம் இடத்துல இருக்கிறார். திடீர்னு பண வரத்து கிடைக்கும். கேது பகவான் உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இடம் வாங்கலாம்னு நினச்சவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா இந்த இடத்த கொடுக்கவே மாட்டேன்னு நினச்சவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து இந்த இடத்த வாங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. பணமே இல்லை, நான் எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் கூட திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். நான் தரேன், நீ போய் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையிலே யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு உதவுவாங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ரிஷபராசி என்பவர்கள் செய்து பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் வாக்குஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் நடத்துறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. மனக்குழப்பம், இந்த மாதிரி ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட வெளிப்படையாக எதுவும் பேச வேண்டாம். அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். அதனால் வெளிப்படைத்தனமாக இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜீவஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறதுனால உங்களுடைய செயல் ஒவ்வொன்றுமே ஒரு வேகம் எடுக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப நம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் போராடுவீங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசு வேலையில் இருக்கிறவங்க பணி உயர்வோ அல்லது இடமாற்றமோ வேண்டி கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு அஸ்தமமாகி இருப்பதனால உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கவனச்சிதறல் இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. உழைப்புக்கேற்ற பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மன சோர்வு, ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது. நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தடைய முடியும். சுக்கிரன் சாதகம் இல்லாத இருக்கிறதுனால தேவையற்ற சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இருந்தாலும் தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் மற்றவங்கள அனுசரித்து செல்வது நல்லது. மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாளாக பழகி வந்தவங்க ஒரு சில இடத்துல உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அதனால் கொஞ்சம் மன வருத்தம், வீண் மன சஞ்சலம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். நேரமின்மை காரணமாக கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உணவு விஷயத்துலையும் கரெக்டாக இருங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அது உங்களுடைய நிம்மதியை குறைக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நிதானம் இருக்கணும்.
குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ரிஷபராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.